இது பார்க்கும்போதே நமக்கு ஒரு பூஜ்யம் மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையே ஒரு பூஜ்யம் தான். ஆக்சுவலாக இந்த சக்கரத்துக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கையால் அரைக்கப்பட்ட சந்தனம். அதுக்குமே நம்ம சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்தனக்கட்டையை வாங்கிட்டு அதை நீங்க உங்க கைகளால் அரைங்க. எதுவுமே எனக்கு தெரியாதுமா, எங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் வராது, பெருசு பெருசாக படிக்கலாம் தெரியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க பிரணவ மந்திரம் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்களுடைய ரவினா. ஓகே, நம்மளுடைய உடம்புல கிட்டத்தட்ட 7 சக்கரங்கள் இருக்குங்க. இந்த 7 சக்கரமுமே சீராக செயல்படும் போது தான் மனசும் சரி உடம்பும் சரி ஆரோக்கியமாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இதே வீட்டில் மகாலட்சுமிக்குன்னு ஒரு சக்கரம் இருந்தால் அந்த மகாலட்சுமி சக்கரம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம கூட நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் கஜலட்சுமி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். இப்போ எல்லாமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7மே சீராக செயல்பட்டால் தான் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ஆரோக்கியமாக இருக்குன்றது தெரியும். விஷ்ணுவே சக்கரம் வச்சுருக்காரு. அது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்க. மகாலட்சுமிக்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகாலட்சுமிக்கான சக்கரம் எதுக்காக, அதனுடைய பயன்பாடு என்ன, அதை பற்றி நம்ம நேயர்களுக்காக. கண்டிப்பாக. அந்த சக்கரத்துக்கு பேர் ஐசிங் சக்கரம். இந்த சக்கரம் புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை. நான் குருவாக நான் வணங்கிட்டுருக்க திரு வெங்கட ரமண சித்தர், அவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில் இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு நமக்கு எளிய பூஜைகளும் எளிய மந்திரங்களும் எளிய தானம் தர்மம், இதை நம்ம ஒவ்வொருத்தரும் பின்படுத்தும் போதே நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகும். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த ஐசிங் சக்கரம். அந்த ஐசிங்கிறது சைனீஸோட வேர்டு, ஆனால் தமிழ் பேர் திருவாட்சி சக்கரம். ஓகே. மகாலட்சுமியோட பேருன்றதுனால திருவாட்சி சக்கரம். திருவாட்சி சக்கரம்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்து கூட நீங்கள் வரைஞ்சி பயன்படுத்திக்கலாம். ஓகே. இது பார்க்கும் போதே நமக்கு ஒரு பூஜ்யம் மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையே ஒரு பூஜ்யம் தான். ஆக்சுவலாக இந்த சக்கரத்துக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பூஜ்ய சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் பேர். இந்த சக்கரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் மகாலட்சுமியை உட்காந்து அமர்ந்து ட்ராவல் பண்ணுறதாக சொல்லப்படுது. ஓகே. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஐசிங் சக்கரத்தை நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டில் வச்சு வணங்கும் போதும் நமக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு உடனே நம்ம இது எங்கே கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் தேட வேண்டாம். முடிஞ்சவங்க கிடைக்கிறவங்க வாங்கி வச்சு பயன்படுத்துங்க. முடியாதவங்க நான் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கோல மாவுலேயே கூட நீங்கள் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கலாம். சூப்பர். கோலம் மாவில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பூக்களாக டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பூஜை பண்ணும்போதும் நம்ம ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கிர ஓரையில் நம்ம பூஜை பண்ணும்போதும் நான் சில நட்சத்திரங்களும் சில திதிகளும் சொல்கிறேன். மகாலட்சுமியை வசியம் பண்ணணும்னா சில நட்சத்திரம் சில திதிகள் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஓகே. நம்ம ஒரு சும்மா எளியமாக பூஜை பண்ணால் கூட நமக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய விரதமாகவும் இருக்கும், பூஜையாகவும் இருக்கும். இந்த சக்கரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தனம், உங்கள் கையால் அரைக்கப்பட்ட சந்தனம். அதுக்குமே நம்ம சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்தனக்கட்டையை வாங்கிட்டு அதை நீங்கள் உங்கள் கைகளால் அரைங்க. கைகளால் அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கை ரேகைகள் மாறும். ஓகே. சொல்கிறாங்க கை ரேகையை பார்த்து கூட நம்மளுடைய தலையெழுத்தை சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க நம்ம கை ரேகை மாறும். இந்த கைகளால் நம்ம சந்தனத்தை அரைச்சி அதில் வரக்கூடிய சந்தனத்தை இது மேலே வைங்க. சாமிக்கெல்லாம் கூட நம்ம கைகளால் அரைத்த சந்தனத்தை நம்ம ஒட்டு வைக்கும் போது நமக்கு பலன்கள் அதிகம். நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல், நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் சித்தியாகும், பலிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அந்த சந்தனத்தை இதுக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கு மேலே குங்குமமும் வீட்லேயே எளிய முறையில் செய்யலாம். அந்த குங்குமத்தும் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அச்சதைன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் அச்சதை போடுவாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அதுக்கு மட்டும்தான். ஆனால் கடவுளுக்கே நம்ம அச்சதை வைக்கணும்.
ஒரு கிண்ணத்தில் ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதும் ஒரு அட்சதை வைக்கணும். அதே மாதிரி கடவுளுக்குமே கடைசியாக பூஜை முடிச்சுட்டு ஆர்த்தி எடுப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த மகாலட்சுமிக்கெலாம் கண்டிப்பாக ஆர்த்தி எடுக்கணும். எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த அட்சதை போடணும். அந்த அட்சதை இதில் போட்டுட்டு வாசனை மலர்கள், பச்சை கற்பூரம், உங்களுக்கு என்னெல்லாம் இதில் இது பண்ண முடியுமோ அதை வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம், அட்சதை, மஞ்சள், குங்குமம் இது அனைத்துமே வச்சுட்டு வாசனையான மலர்கள் என்ன வேணாலும் வாசனை மலர்கள் வைக்கலாம். வச்சுட்டு ஒரு டம்ளர் பால், ஏலக்காய், தேன் அதை கலந்து வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியோட மந்திரம் இருக்குது. நான் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன், எளிமையாகவும் சொல்கிறேன். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனகதார ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியோட நாமாவளி சொல்லலாம், அஷ்டோத்திரம் சொல்லலாம். இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுமா, எங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் வராது, பெருசாக படிக்கலாம் தெரியாது, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க ஓம் மகாலட்சுமியை போற்றி அதை மட்டும் 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், பண்ணி முடிக்கலாம். இது எப்போ பண்ணணும் அடுத்த கேள்வி வரும், கரெக்டுங்களா? செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரை, செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரை, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரை. அதற்கப்புறம் நமக்கு நட்சத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் துவாதசி திதி, இந்த திதியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் தீபாவளிக்கு அன்னைக்கு நம்ம எல்லாருமே மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம், அன்னைக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவீங்கல்ல, அன்றைக்குமே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். உங்களால் முடியும்னா இது ஒன்றும் இல்லை, மாமரத்தால் செய்யப்பட்ட பலகை, உங்களால் முடிஞ்சால் அதில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அரிசி மாவில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க, வீட்டிலேயே வரைஞ்சிட்டு இந்த பச்சை கலர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் அந்த சந்தனம் இருக்குது அதை போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக குங்குமம் அதெல்லாம் போட்டு பூவாலே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி கூட இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கலாம். இந்த சக்கரத்தை வரைஞ்சிட்டு அதை நீங்கள் பூஜை பண்ணலாம். இதை பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல தைரியம் வரும். நான் திரும்ப திரும்ப ஏன் தைரியம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வேலை தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் வெற்றி கொடுக்கும். மனதைரியமும் உடல் தைரியமும் கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே நமக்கு வரும். அதற்கப்புறம் இதை நீங்கள் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் பண்ணலாம், கோவிலில் பண்ணலாம். கோவிலே இந்த பலகை இருந்தால் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சு நீங்கள் பெருமாள் கோவிலில் தாயார் பக்கத்துலேயும் கீழே சைடில் பின்னாடி பக்கம் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இல்லை மகாலட்சுமி கோவில் தனியாக இருந்தாலும் வச்சு பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் தொழில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வச்சு பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த பால் வச்ச பிரசாதம் நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். கோவிலில் பண்ணுறீங்கன்னா அந்த பிரசாதத்தை வரவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுனால இப்போ நிறைய விஷயங்கள் தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? நமக்கு தைரியம் கிடைச்சிச்சுனாலே நம்ம சோம்பேறியாக இருக்க மாட்டோம், நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். முதல்ல மகாலட்சுமிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கிறது பிடிக்காது, புரியுதுங்களா? அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும். யார் ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க. இருக்கும்போது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த வித வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார தடை நீங்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐசிங் சக்கரத்தை நம்ம வழிபடும் போது எங்கள் சித்தர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கடன் தீருமா. முக்கடன்னா என்ன சொல்லிட்டுங்களா? ரிஷிக்கடன், தேவர்கடன், பித்ருக்கடன், இந்த முக்கடன் தீரும். ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த முக்கடனையும் தீர்த்து விட்டானா அவனுக்கு எல்லா தடையும் நீங்கி அவன் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து செயலுமே வெற்றியாக அமையும். முக்கியமாக இந்த முக்கடனை தீர்க்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த மகாலட்சுமி வழிபாடு நம்ம செய்யும் போது முக்கடனும் தீரும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? முக்கடன்ற திரும்பவும் நான் ஒரு முறை சொல்கிறேன். பித்ரு கடன், ரிஷி கடன், தேவ கடன், இந்த 3 கடனையும் நம்ம தீர்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடையும் நீங்கும். அடுத்தது அதே மாதிரி நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தானம் பித்ருக்கு செய்யக்கூடிய கர்மா. இதை நம்ம பண்ண நம்ம வாழ்க்கை வளமாக போகும். இது மகாலட்சுமியோட வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த சக்கரத்துக்கு மேலே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். தர்ப்பணத்துக்கான
நம்ம அந்த இது அமைச்சிட்டு தர்பை இருக்குது பார்த்தீங்கன்னா, தர்பையை வந்து தர்ப்பணத்தோடைய கோடு அமைச்சிட்டு, அதுக்கு மேலே தேன், தண்ணி கலந்த தண்ணீரை எடுத்து, நீங்கள் இதுக்கு மேலே தர்ப்பணம் பண்ணும்போது, நீங்கள் கொடுக்கக்கூடிய நபருக்கான தர்ப்பணம் டைரக்டாக உங்களுக்கு போய் சென்றடையும் சொல்லி சித்தர் சொல்லியிருக்காரு. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுலயே வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணா நிறைய நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா? முக்கடன் தீரும். ஏன்னா வந்து பொதுவாவே சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் இருந்தாலே வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுவே வந்து இந்த மகாலட்சுமிய வாசம் பண்றதுனால கிடைக்குது அப்படின்றப்போ, கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்களுக்காக இந்த ஐசிங் சக்கரம் பத்தி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம்.